இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம சிந்திப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே தாவீது சொல்கிறாரு, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன்னு சொல்கிறத பார்க்குறோம். தாவீது தன்னுடைய முதிர் வயதில் இந்த சங்கீதத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சத்துருக்களின் கையிலிருந்தும் விடுவிக்கப்படும் போது இந்த சங்கீதத்தை அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, பாடியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதான் அவர் சொல்கிறாரு, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லி. சங்கீதம் 116 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ இக்கட்டு, மரணக்கட்டு, ஆபத்து, பிரச்சனை, நெருக்கம் வரும்போது ஆண்டவரை நோக்கி அவர் அபயமிடுறார். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அதை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் உதவி செய்தபடியினால், ஜெயத்தை கொடுத்தபடியினால் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தாவீது சொல்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆண்டவரை நேசிக்கிறோன்னு சொல்கிறோம். நேசிக்கிறோன்னா அது என்ன, எப்படி நம்ம நேசிக்கிறோங்கிறத நம்ம வெளிப்படுத்த முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துலேருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு. எத்தனையோ தீமையிலேருந்து விலக்கி காத்திருக்கிறாரு. எத்தனையோ விதத்தில் பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது, சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது கர்த்தரே நமக்காக யுத்தம் செய்திருக்கிறாரு. நம்முடைய சத்தத்தை கேட்டு, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு இறங்கி அவரே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, உதவி செய்திருக்கிறார். அதை நினைத்து நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவரை நேசிக்கிறோன்னு வாயினால் சொல்கிறது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னா வேத வசனத்தை ஒரு மனிதன் கை கொள்ளும்போது தான் ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், வேத வசனத்தை நம்ம கை கொண்டு வாழ்கிறோமா, இல்லை வெறுமனே நம்ம ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமா? வேத வசனத்தை கை கொள்ளும்போது தான் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு அர்த்தம். அப்படி கை கொண்டு வாழும்போது தான் பிதாவானவரும் நம்ம மேல் என்ன செய்வாராம், அன்பாக இருப்பார்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னா வேத வசனத்தை நம்ம கை கொண்டு வாழும்போது ஆண்டவரை நம்ம நேசித்து வாழுகிறோன்னு அர்த்தம். அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. ஒரு தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நேசிப்பதை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சோதனைகள், இக்கட்டுகளில் ஆண்டவரே அப்பா கடந்து வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உண்மை அதிகமாய் நேசிக்கமை பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.